Hello dear students, welcome back to the social class 8 Geography Chapter 5 Industries. Do you know what is meant by industries? Yes, the place which were used for manufacturing goods, that is called industries. அதாவது இண்டஸ்ட்ரீஸ் மீன் தொழிற்சாலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. ஸோ ஒரு ரா மெட்டீரியல் ஒரு ஃபினிஷ்டு குட்ஸாக மேக் பண்ணுற ஒரு பிளேஸ் தான் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே. ஸோ இன் திஸ் கிளாஸ் we are going to discuss about what is meant by industries and the classification of industries and importance of industries. Okay, let's see. Have you ever given a thought to the fact that the notebook you use for writing has come to you after a long process of manufacturing? It started its life as a part of a tree. It was cut down and transported to a pulp mill. There the wood of the tree was processed and converted into wood pulp. There the wood of the tree was processed and converted into the wood pulp. The wood pulp was mixed with chemicals and finally changed into paper by machines. The paper found it was to press where ink made from the chemicals used to print the lines on the page. The page were the went in the form of a notebook, packed and sent to the market for sale. Finally, it reached your hand. அதாவது இப்போ நம்ம நோட் புக்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அந்த நோட் புக்ஸ் அப்படின்றது ஸோ இது எங்கேருந்து வருது, இது எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? எஸ். ஸோ இது எங்கே வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா லைக் ஒரு ட்ரீல தான் ஸ்டார்ட் ஆகுது ஓகேவா. ஸோ ட்ரீலேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வுட் பல்ப் எடுக்கிறாங்க. ஸோ அது வந்து டிரான்ஸ்போர்ட் இந்த பல்ப் மில் அண்ட் ஸோ இது பல்ப் மில் போனதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய வந்து ப்ராசஸ் பண்ணி ஸோ அது என்னவா கன்வெர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா வுட் பல்பாக வந்து கன்வெர்ட் பண்ணுறாங்க. தென் அதில் நிறைய வந்து கெமிக்கல்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணுவாங்க ஓகேவா. ஸோ அந்த வுட் பல்பில் நிறைய கெமிக்கல்ஸ் மிக்ஸ் பண்ணி ஸோ ஃபைனலாக வந்து அது மிஷின்ஸில் கொடுக்கும்போது அட் லாஸ்ட்டாக தான் நமக்கு வந்து பேப்பராக வந்து கன்வெர்ட் ஆகி வருது ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பேப்பர்ஸில் லைன்ஸ் வருது இல்லையா. ஸோ அந்த லைன்ஸ் எப்படி மேக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இது ப்ரெஸ்ஸுக்கு அனுப்பிச்சு ஸோ அந்த ப்ரெஸ்ஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்க் மேட் பண்ணி ஸோ இங்கை போட்டு ஸோ அதில் வந்து லைன்ஸ் வந்து மேட் பண்ணி வர்றாங்க ஓகே. ஸோ அட் ஃபைனலாக தான் இந்த பேப்பர்ஸ் எல்லாமே வந்து நோட்டாவோ இல்லை புக்காவோ வந்து கன்வெர்ட் பண்ணி பேக் பண்ணுறாங்க. ஸோ இது மார்க்கெட்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அட் லாஸ்ட்டு தான் வந்து மார்க்கெட்லேருந்து தான் இது நம்ம கிட்ட வருது. அப்போது ஸோ இதனுடைய ஜேர்னி அப்படின்றது எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ ஒரு ஜேர்னின்றது ட்ரீலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஸோ பேப்பர் மேட் ரீசைக்கிள் ஸோ இது வந்து பேப்பராக வந்து கன்வெர்ட் ஆகுது ஓகேவா. ஸோ இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும். ட்ரீலேருந்து நமக்கு ஒரு பேப்பர் கிடைக்குது. ஸோ இதுக்குள்ளே எவ்வளோ ப்ராசஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இண்டஸ்ட்ரீஸில் தான் நடக்குது ஓகேவா. ஸோ அப்போ இந்த இண்டஸ்ட்ரீஸ் பற்றி தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம் ஓகே. லெட்ஸ் see. Secondary activities or manufacturing changes raw materials into products of the more value to people. As you have seen, bulb was changed into paper and paper into notebook. This represents the two stage of the manufacturing process. அதாவது இப்போ நம்ம அக்ரிகல்ச்சர் லெசனில் பார்த்துருப்போம் ஓகேவா. ஸோ ப்ரைமரி செகண்டரி அண்ட் தேர்டரி ஆக்டிவிட்டீஸ் பார்த்துருப்போம். ஸோ அந்த ப்ரைமரி அப்படின்னும் போது ஃபுல்லாகவே அக்ரிகல்ச்சர் பேஸில் இருக்கும் ஓகே. தென் செகண்டரி ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா இந்த இண்டஸ்ட்ரீஸ் பேஸ் பண்ணி இருக்கும் ஓகே. இப்போ நம்ம அப்போ எக்ஸாம்பிளில் பார்த்துருப்போம் ஒரு நோட் புக் அப்படின்றது எதிலிருந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்றத பற்றி பார்த்துருப்போம் ஓகேவா. ஸோ ரா மெட்டீரியல் அப்படின்றது அந்த ட்ரீயில் இருக்கக்கூடிய வுட் பல்ப்லேருந்து எடுக்கிறது தான் ஓகேவா. ஸோ இதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய ப்ராசஸ் பண்ணி ஸோ மேனுஃபேக்சர் பண்ணி தான் நமக்கு பேப்பராக இருக்குது. அந்த பேப்பர் தான் வந்து நோட் புக்காகவே வந்து கன்வெர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா ஒரு டூ மெயின் ப்ராசஸ் இருக்குது. அது மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் அப்படின்ற டூ இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஓகே. தென் த பேப்பர் மேட் ஃப்ரம் பல்ப் அண்ட் த கிளாத் மேட் ஃப்ரம் த காட்டன் ஹேவ் அண்ட் த வேல்யூ added to them at each stage of the manufacturing process. In this way, the finished product has more value and utility than the raw materials that it was made from. அதாவது இப்போ இந்த பேப்பர் பார்த்துருப்போம். நம்ம பேப்பர் எழுதுனா அந்த ட்ரீ எடுத்து அதுலேருந்து எழுதிட முடியாது இல்லையா. ஸோ பேப்பர் ட்ரீலேருந்து தான் வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்ன நிறைய ப்ராசஸ்க்கு அப்புறம் தான் வருது. இப்போ நம்ம க்ளாத் வியர் பண்ணுறோம், காட்டன் கிளாத்லாம் வியர் பண்ணுறோம். ஸோ காட்டன் அப்படின்றது ரா மெட்டீரியல் போய் காட்டன் அப்படின்றது நமக்கு தேவை. ஸோ அட் லாஸ்ட் இது வந்து ஃபினிஷ்டு குட்ஸாக வந்து எப்படி மேக் பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய வந்து இந்த இண்டஸ்ட்ரீஸில் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் அப்படின்றது நிறைய நடந்ததுக்கப்புறம் தான் நமக்கு ஒரு வேல்யூபிள் ப்ராடக்டாக வந்து நம்ம கையில் வந்து சேருது ஓகேவா. தென் இண்டஸ்ட்ரி
refers to an economic activity that is concerned with production of goods, extraction of the minerals or the provision of service. Thus we have iron or steel industry, production of goods, coal mining industry, extraction of gold, and the tourism industry, service providers. அதாவது இண்டஸ்ட்ரி அப்படின்றது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி தான். அது வந்து ஒரு பொருளாதாரம் சார்ந்த ஒரு செயல் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றது என்னென்னலாம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ வந்து ஒரு குட்ஸை வந்து மேக் பண்ணுறது ப்ளஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மினரல்ஸ், அதாவது தாதுக்களை பிரித்தெடுத்தல், இதுவுமே வந்து ஒரு இண்டஸ்ட்ரீஸ் தான் சொல்லுவாங்க. இண்டஸ்ட்ரீஸ் ஆக்டிவிட்டி தான் சொல்லுவாங்க. இது நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஸோ இப்போ இந்த அயன் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ அயன் அப்படின்றது இரும்புன்னு தெரியும், ப்ளஸ் அதில் வச்சு நிறைய குட்ஸ் செய்கிறாங்க இல்லையா? அப்போ இந்த அயனே வந்து நம்ம எதுலேருந்து எடுக்கிறோம்னா அயன் ஓர்லேருந்து தான் பிரித்து எடுக்கிறோம். ஓகேவா? த நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தா அந்த ஸ்டீல், அதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா நிறைய வந்து குட்ஸ் மேக் பண்ணுறோம். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் கோல் மைனிங்கில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, ஸோ இப்போ இந்த கோல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இதுவுமே என்ன அப்படின்னாக்கா எக்ஸ்ட்ராக்ஷன், இதுவுமே வந்து ஒரு இண்டஸ்ட்ரீஸ் பேஸ்டு. தென் தேர்ட் ஒன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டூரிசம் இண்டஸ்ட்ரி, தட் இஸ் அ சர்வீஸ் ப்ரொவைடர். தென் ரைட் நவ் we are going to discuss about the classification of industries. Okay, let's see. Industries can be classified on the basis of raw material, size and ownership. அதாவது classification of industries. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா 3 types ஆஃப் பிரிக்கலாம். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஒன் எதன் பேஸில் பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அதனுடைய ரா மெட்டீரியல்ஸை வச்சு ஃபஸ்ட்டு டைப்பாக பிரிக்கலாம். தென் செகண்ட் டைப் என்ன அப்படின்னா அதனுடைய சைஸு. தென் தேர்ட் ஒன் ஓனர்ஷிப். ஓகேவா? ஸோ இதை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ இந்த இண்டஸ்ட்ரீஸை வந்து ஒரு 3 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரா மெட்டீரியல்ஸ். ஸோ ரா மெட்டீரியல்ஸ் அப்படின்றது நமக்கு என்னென்னு தெரியும். அதாவது ஒரு ஃபினிஷ்டு குட்ஸாக மேக் பண்ண அப்படின்னா இனிஷியல் மெட்டீரியல் அப்படின்றத என்னென்னு சொல்லுவாங்க, ரா மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, லெட்ஸ் see. Raw materials. Industries may be agro-based, mineral-based, marine-based and forest-based depend on the type of raw materials they use. அதாவது இப்போ ரா மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த ரா மெட்டீரியல்ஸ் வந்து நிறைய டைப்ஸில் இருக்குது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்ரோ பேஸ்டு அப்படின்னு பார்த்தோன்னா, ஆக்ரோ பேஸ்டு அந்த அக்ரிகல்ச்சர் பேஸில் இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் வந்து ஆக்ரோ பேஸ்டுன்னு சொல்லுவாங்க. த நெக்ஸ்ட் ஒன் மினரல்ஸ் பேஸ்டு. மினரல் பேஸ்டு அப்படின்னும் போது இந்த ஸ்டீல் அதெல்லாம் எடுக்கிறாங்க இல்லையா? அயன்லேருந்து ஒரு சில குட்ஸ் மேக் பண்ணுறாங்க. தட் ஒன் இஸ் ஸ்டீல் மினரல் பேஸ்ட். தென் தேர்ட் ஒன் மெரைன் பேஸ்டு. ஸோ மெரைன் பேஸ்டு அப்படின்போது கடல் சார்ந்து அதுலேருந்து இருக்கக்கூடிய குட்ஸை வச்சு ஒரு ஃபினிஷ்டு குட்ஸாக மேக் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது சீ ஃபுட்டு, தென் நெக்ஸ்ட் ஒன் ஃபிஷ் ஆயிலாம் மேக் பண்ணுறாங்க இல்லையா? அதுதான் வந்து மெரைன் பேஸ்டு. The next one, last one is forest based. ஓகேவா? ஸோ இந்த ஃபாரஸ்ட்லேருந்து எடுக்கக்கூடிய ஒரு சில ரா மெட்டீரியல்ஸ், அதாவது பேப்பர் பல்ப் அண்ட் த ரப்பர், இது எல்லாமே வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் பேஸ்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபோர்மே வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ரா மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஆக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொன்னோம் அப்படின்னா இது விவசாயம் சார்ந்தது. ஸோ அதில் என்ன மாதிரியான திங்ஸ் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு பார்க்கலாம். Just listen. Use plant and animal based products or their raw materials. Food producing vegetable oil, cotton, textile, dairy production and the leather industries are example of agro-based industries. அதாவது agro-based industries அப்படின்னு பார்க்கும்போது இப்போ பிளான்ட் இருக்கு இல்லையா? ஸோ பிளான்ஸ்லேருந்து ஒரு சில குட்ஸ் எடுப்போம். தென் அனிமல்ஸ்கிட்டேருந்து இந்த wool அதெல்லாம் எடுக்கிறோம் இல்லையா? த நெக்ஸ்ட் ஒன் மெட்டீரியல்ஸ் லைக் ஃபுட் ப்ரொடியூசிங் ரைஸ் அண்ட் வெஜிடபிள் ஆயில், காட்டன், டெக்ஸ்டைல் அண்ட் த டைரி ப்ராடக்ட்ஸ், அதாவது இந்த பால் பண்ணைகள்லாம் இருப்பாங்க இல்லையா? அதுலேயுமே ஒரு சில குட்ஸ்லாம் வந்து மேக் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணால் தான் என்ன சொல்கிறாங்க, ஆக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்கிறாங்க. தென் செகண்ட் ஒன் இஸ் மினரல் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ் ஆர் பிரைமரி இண்டஸ்ட்ரீஸ் that use mineral ores or their raw materials. The production of these industries feed other industries. Iron made from iron ore. This production of the mineral based industry. This is used as a raw material for the manufacturing of a number of other products such as heavy machinery, building materials and railway coaches. ஸோ அதாவது இந்த மினரல் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொன்னோன்னா, ஸோ இது வந்து ஒரு ப்ரைமரி இண்டஸ்ட்ரி மெட்டீரியலில் வரும்.
ப்ளஸ் இதில் வந்து என்ன மாதிரியான திங்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ இந்த திங்ஸ்லேருந்து நிறைய திங்ஸ் வந்து மேக் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அயன் இருக்குது. ஸோ அயன்லேருந்து நம்ம நிறைய திங்ஸ் வந்து மேக் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஒரு வெஹிக்கல் மேக் பண்ணுறதாகட்டும், ஒரு பெரிய 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 பில்டிங்க்கு நம்ம வந்து அந்த ஸ்டீல் அதுலேருந்து எடுத்துக்கிறோம். ப்ளஸ் இந்த அயன் வந்து எதுலேருந்து எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா அயன் ஓர்லேருந்து தான் எடுக்கிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து மினரல் பேஸ்ட். இதெல்லாம் வந்து மினரல் பேஸில் படும். ப்ளஸ் இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஒரு மேசிவ் ப்ரொடக்ஷன் வந்து மேக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா நிறைய மிஷின்ஸ்லாம் வந்து மேக் பண்ணுறாங்க, மிஷினரி மேக் பண்ணுறாங்க. தென் பில்டிங்ஸு, தென் நெக்ஸ்ட் ஒன் ரயில்வே கோச்சஸ் இதெல்லாம் வச்சு மேக் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் வந்து மினரல் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் தேர்ட் ஒன் இஸ் மெரைன் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ் யூஸ்டு ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் த sea and the oceans as raw materials. Industries producing as a seafood or the manufacturing fish oil and some examples. அதாவது மெரைன் பேஸ்ட் அப்படின்னும் போது அந்த கடல் அதை சார்ந்தது. ஓகேவா? சி ஆர் ஓஷன் இதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ். அப்போ அந்த சீயில் என்ன மாதிரியான மெட்டீரியல்ஸ் நமக்கு கிடைக்கிது அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ அதுலேருந்து ஒரு சில மெட்டீரியல்ஸ் எடுத்து இந்த சீ ஃபுட்டு அண்ட் த மேனுஃபேக்சரிங் ஃபிஷ் ஆயிலெலாம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த மாதிரியான ஃபினிஷ்டு குட்ஸ்லாம் வந்து மேக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அட் லாஸ்ட் ஒன் இஸ் ஃபாரஸ்ட் பேஸ்டு இண்டஸ்ட்ரியாஸ். அதாவது கடலில் காட்டில் இருந்து எடுக்கக்கூடிய ஒரு சில ரா மெட்டீரியல்ஸை வச்சு ஒரு சில இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது என்ன மாதிரியான குட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, யூட்டிலைஸ் ஃபாரஸ்ட் ப்ராடக்ட் ஹேஸ் எ ரா மெட்டீரியல். தஸ் இண்டஸ்ட்ரீஸ் அசோசியேட்டட் வித் ஃபாரஸ்ட் ஆஃப் பல்ப் அண்ட் த பேப்பர், ஃபார்மசிட்டிக்கல்ஸ், ஃபர்னிச்சர் அண்ட் பில்டிங்ஸ். அதாவது இப்போ ஃபாரஸ்ட்லேருந்து நமக்கு என்ன மாதிரி ரா மெட்டீரியல்ஸ் கிடைக்கும், அங்கே இருக்கக்கூடிய ட்ரீஸ் இருக்கும். தென் இதை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் மேக் பண்ணுறாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் ட்ரீலேருந்து அந்த ஃபாரஸ்ட்லேருந்து பல்ப்பை எடுத்து அதுலேருந்து பேப்பர் மேக் பண்ணுறாங்க. தென் ஃபார்மசிட்டிக்கல்ஸ் அப்படின்னும் போது என்ன அப்படின்னா நிறைய வந்து மருத்துவ குணங்கள் இருந்த பொருட்கள் மூலிகைகள்லாம் அங்கே இருக்கும். ஓகேவா? ஸோ அதை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபார்மசிட்டிக்கல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது எல்லாமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ஒன் இப்போ செகண்ட் டைப் பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா agro based பார்த்துருப்போம். தென் செகண்ட் ஒன் மினரல் பேஸ்ட், தென் தேர்ட் ஒன் இஸ் மெரைன் பேஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் ஃபாரஸ்ட் பேஸ்ட். இப்போ கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸில் செகண்ட் டைப் பார்க்க போகிறோம். ஸோ செகண்ட் டைப் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் சைஸ் பேஸ் பண்ணி இருக்கும்னு சொல்லியிருப்போம். ஓகேவா? ஸோ அதோடைய சைஸ் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ இட் ரெஃபர்ஸ் டு த அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் invented, number of people employed and the volume of production. அதாவது இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அதில் சைஸ் இருக்குது. ஓகேவா? சைஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஸோ இப்போ வந்து ஒரு சைஸ் அப்படின்னும் ஒரு சின்ன இண்டஸ்ட்ரி இருக்கும், ஒரு பெரிய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும். ஸோ இந்த சைஸை வந்து எதை வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து இனிஷியல் அமௌண்ட். ஓகேவா? ஸோ அங்கே இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த கேபிட்டல் எவ்வளோ, ப்ளஸ் அவங்க எவ்வளோ மெம்பர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, ஸோ அந்த வேல்யூம் ஆஃப் ப்ரொடக்ஷன், ஸோ பர் டேக்கு எவ்வளோ ப்ரொடக்ஷன் அவங்க கொடுக்குறாங்க, ஸோ இதை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த சைஸில் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்மால் ஸ்கேல் அண்ட் த லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ சைஸ் வச்சு பார்த்தோம் அப்படின்னா small scale industries and the large scale industries இருக்கு. Okay, then cottage or the household industries or type of a small scale industry where the products of the manufactured by the hand by the artisans, basket weaving, poetry and the other handcraft are example of cottage industry. ஸோ இப்போ இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி அப்படின்னும் போது என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ஒரு வீட்டில் இருந்தே ஒரு குடிசை தொழில்கள்லாம் இருக்கும். ஓகேவா? ஸோ இதை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் வந்து மேக் பண்ணிட்டுருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஸ்மால் ஸ்கேல்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து அந்த இண்டஸ்ட்ரி சைஸே வந்து பெருசாக இருக்காது, ஒரு ஸ்மாலாக தான் இருக்கும். ஒரு சில பேர் வீட்டிலே கூட வந்து ஒர்க் பண்ணுவாங்க. தென் அங்கே பண்ணக்கூடிய அந்த ஒர்க் இருக்குது இல்லையா, அது வந்து என்ன அப்படின்னாக்கா அந்தளவுக்கு ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்காது. ஓகேவா? ஸோ ஸ்மால் எம்ப்ளாயிஸ், கொஞ்சமான எம்ப்ளாயிஸ் மட்டும் தான் அங்கே ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து என்ன மாதிரியான ஒர்க் அப்படின்னு பார்த்தோன்னா அந்தளவுக்கு வந்து மிஷினரிஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. கைவினை பொருட்கள், அந்த ஹேண்ட் கிராஃப்ட் ஐட்டம்ஸ் இதுதான் சொல்லுவாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் பேஸ்கெட் வீவிங் சொல்லுவாங்க. தென் போட்டரி அண்ட் த அதர் ஹேண்ட் கிராஃப்ட் ஐட்டம்ஸ், இது எல்லாமே வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸில் வரும். ஓகேவா? த நெக்ஸ்ட் ஒன் small scale industries use less amount of capitals and technology as compared to large scale industries that produce large volume of productions. Investment of capital is higher and technology used is superior in large scale industries. Silk weaving and the food producing industries or small scale industries, production of automobiles and the heavy machinery in large
scale industries. அதாவது while comparing to the லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், ஓகே, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில் அந்தளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்காது. ஆனால் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸில் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்கும். அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட்டும் அதிகமாக இருப்பாங்க. அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த டெக்னாலஜி அண்ட் மிஷினரி ஐட்டம்ஸாக இருக்குது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஹை லெவலில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பர் டேக்கு அவங்க ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த குட்ஸே வந்து அதிகமாக, ப்ரொடக்ஷனே வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா லார்ஜ் ஸ்கேலுக்கும் ஸ்மால் ஸ்கேலுக்குள்ள இண்டஸ்ட்ரி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹேண்ட் கிராஃப்ட் ஐட்டம் எப்படி இருக்கும், ப்ளஸ் ஒரு சில்க் வீவிங் அண்ட் த பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி, ஓகேவா, ஆட்டோமொபைல்ஸ் அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் அந்த ஃபுட் திங்ஸ்லாம், ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் வந்து மேக் பண்ணுறாங்க இல்லையா, இந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸில் வரும். ஓகேவா? தென் தேர்ட் ஒன் இஸ் ஓனர்ஷிப். ஸோ ஓனர்ஷிப் அப்படின்றது என்ன அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸ் கிளாஸிஃபிகேஷனில் தேர்ட் டைப். ஓகேவா? ஸோ ஓனர்ஷிப் அப்படின்றது அந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஒரு ஓனர் இருப்பாங்க இல்லையா, ஸோ அது யார் யாரெல்லாம் வந்து டேக் ஓவர் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றின ஒரு டாபிக் தான். ஓகேவா? ஓகே, லெட்ஸ் see. Industries can be classified private sector, state-owned or public sector, joint sector and the cooperative sectors. அதாவது இப்போ ஓனர்ஷிப் அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா ஒரு 4 டைப்ஸாக பிரிச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரைவேட் செக்டார், அண்ட் செகண்ட் ஒன் இஸ் பப்ளிக் செக்டார், அண்ட் தேர்ட் ஒன் இஸ் ஜாயிண்ட் செக்டார் அண்ட் த கோஆப்ரேட்டிவ் செக்டார்ஸ். ஸோ இப்போ ப்ரைவேட் அப்படின்றது எல்லாமே என்ன அப்படின்னாக்கா ஒரு ப்ரைவேட் கம்பெனி அவங்க மட்டுமே வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம். தென் பப்ளிக் அப்படின்னும் போது கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணுறது. இங்கே ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லும் போது ஜாயிண்ட் அப்படின்னு ப்ரைவேட்டும் இருப்பாங்க அண்ட் ஆல்சோ த கவர்மெண்ட்டும் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஒரு ப்ரைவேட்டில் வந்து ஒரு கவர்மெண்ட் எய்டடாக இருக்கும். தென் கோஆப்ரேட்டிவ் வந்து எல்லாமே வந்து அவங்களாவே பண்ணிப்பாங்க. தென் இன் திஸ் டாபிக் we are going to discuss about first one, private sector industries. Okay, let's see. Private sector industries are owned and they are operated by the individual or a group of individual. The public sector industries are owned by the operated by the government such as the Hindustanian the Aeronautics Limited and the Steel Authority of India Limited. ஸோ அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ ப்ரைவேட் அப்படின்னு ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாக இருக்கலாம், அல்ல அவங்க கூட ஒரு பார்ட்னர்ஷிப் இருக்கலாம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா ப்ரைவேட் செக்டார் இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறாங்க. வேறஸ் த பப்ளிக் செக்டார் அப்படின்னும் போது அது எல்லாமே வந்து கவர்மெண்ட் எடுத்து டேக் ஆஃப் பண்ணுறது, சச் ஆஸ் த இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட், ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் லிமிடெட். The next one joint sectors அப்படின்னும் போது private and the government ரெண்டுமே சேர்ந்து டேக் ஓவர் பண்ணுறது. Let's see. Government joint sector industries are owned and operated by the state in individual or a group individual. Maruti Indigo Limited in example of joint sectors industry. அதாவது இப்போ வந்து ப்ரைவேட்டும் கவர்மெண்ட்டும் சேர்ந்து ரன் பண்ணக்கூடிய ஒரு சில இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. ஸோ அதுதான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா மாருதி. ஓகேவா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னாக்கா ப்ரைவேட்டும் இருக்கும் அண்டு கவர்மெண்ட்டும் சேர்ந்து அண்டர்கேட் பண்ணுறது. தென் லாஸ்ட் ஒன் இஸ் கோஆப்ரேட்டிவ் செக்டார்ஸ். Cooperative sectors industries are owned and operated by the producers or the suppliers of raw materials. Workers are both Anand Milk Union Limited and the Sudha Dairy or the success of the sectors of cooperative ventures. அதாவது கோஆப்ரேட்டிவ் அப்படின்னும் போது என்ன அப்படின்னா இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறது, ரெண்டுமே வந்து ப்ரைவேட்டாகவே வரும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஆனந்த் மில்க் இருக்குது இல்லையா, ஆனந்த் மில்க் யூனியன் லிமிடெட் அண்ட் த சுதா டெய்ரி. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டேக்கர் பண்ணுறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா cooperative sectors அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே children, in this class we have discussed about some introduction about the industries, then classification of industry. In that we have discussed about 3 types, raw materials and the size and the ownership. Okay children, rest of the part we will see on the next class. Okay, thank you.